Hello students, இன்னைக்கு work power energy chapter ஓட second part of the session பார்க்க போறோம். So first time இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இதோட first part பார்க்குறதுக்கு descriptionல லிங்க் கொடுத்திருக்கேன். So அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்க, அப்போதான் இது ஈஸியா இருக்கும். So இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா work done and conservation of energy. So conservation of energy வச்சு நிறைய questions இருக்கு, அது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். And then spring. So springலுமே எனர்ஜி வந்து கன்சர்வ் தான், but the thing is அதோட force and potential energy எப்படி யூஸ் பண்ணுன்றத பார்க்க போறோம். And next for the conservative force and energy equilibrium position கேட்பாங்க. So அது எப்படி பார்க்கணுன்றது நம்ம பார்ப்போம். And next one motion in the vertical circle. So motion in the vertical circle கொஞ்சம் tricks and tactics இருக்கு. So அதையும் தான் நம்ம பார்க்க போறோம். So இப்போ questions பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ questions பார்க்க ஆரம்பிக்கலாம். Okay, first question பார்க்கலாம். Consider a drop of rainwater having a mass 1 gram falls from a height 1 kilometer. So இங்க என்ன சொல்றாங்கன்னா let us consider இதுதான் ground. இங்க இருந்து ஒரு particular heightல நமக்கு rain drop இருக்கு, அதோட mass கொடுத்துட்டாங்க, அதோட height கொடுத்துட்டாங்க h 1 kilometer. அவங்க சொல்றது it hits the ground with the speed of 50 meter per second. So அது கீழே வந்துட்டு இருக்கு, கிரவுண்டை ஹிட் பண்ணும்போது அதோட வெலாசிட்டி v is equal to 50 meter per second. Okay, so இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, the work done by the gravitational force and resistive force of the air கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் rain drop gravitation forceனால தான் கீழே வருது. ஸோ work done by the gravity கேட்குறாங்க. ஸோ first work is equal to mgh எடுத்துக்கலாம், ஏன்னா இங்கே ஹைட் கொடுத்துருக்காங்க, and also it is stored as a potential energy. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிக்கலாம். 1 gram அதை SI யூனிட்டுக்கு மாற்றணும். அப்போ 10 power minus 3 kg and gன்றது என்னது 10 and heightன்றது 1 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 10 power 3 meter. ஸோ அப்போ 10 power minus 3 plus 3 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் பார்த்தோம்னா 10 joule. அப்போ work done by the gravity அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், that is 10 joule. ஸோ அதை வச்சு ஆன்சர் சொல்லிடலாம். பட் ஈவன் தோ நமக்கு வந்து ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸும் கேட்டிருக்காங்க, அதுவும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் த ஏர்ன்றது ஒரு லாஸ், ஏன்னா ஏர்ன்றது லாஸ் தான் கொடுக்கும். அப்போ இனிஷியலாக ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருக்கும்போது நமக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி இருந்திருக்கு, கிரவுண்டை ரீச் பண்ணும்போது கைனெட்டிக் எனர்ஜி இருக்கு. ஸோ நமக்கு இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி தான் கைனெட்டிக் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகணும். பட் நடுவில் ஏர் லாஸ் வந்து இருக்கு. அப்போ எப்படி கால்குலேட் பண்ணானா இனிஷியல் எனர்ஜி வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி, ஃபைனல் எனர்ஜி வந்து கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ லாஸ்ன்றது என்னது இனிஷியல் மைனஸ் ஃபைனல்னு சொல்லலாம், ஆர் ஃபைனல் மைனஸ் இனிஷியல்னு சொல்லலாம். அப்போ ரொம்ப சிம்பிள், நமக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆல்ரெடி தெரியும், தட் இஸ் mgh, அதுதான் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ டேரக்டா 10 ஜூல்னு எடுத்துக்கலாம். இதுதான் இனிஷியல் எனர்ஜி, வேணா EIன்னு எழுதிக்கோங்க. அதே மாதிரி கைனெட்டிக் எனர்ஜியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அது நமக்கு என்னது half mv². ஸோ half mன்ற இடத்துல வந்து 1 கிராம் இருக்கு. ஸோ 10 power minus 3 kg and velocity வந்து 50 ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க, கரெக்டா? அப்போ 50 into 50. ஸோ 50 into 50 வந்து 2500 by 2 வந்து 1250 into 10 power minus 3ன்னு வரும். ஸோ அப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 1.25 ஜூல். ஸோ இது நமக்கு ஃபைனல் எனர்ஜி. ஓகே, ஸோ அப்போ இனிஷியல் எனர்ஜின்றது பொட்டென்ஷியல், ஃபைனல் எனர்ஜின்றது கைனெட்டிக். ஸோ அப்போ லாஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ லாஸ் அப்படின்றது தான் நமக்கு ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் ஏர். ஸோ ஃபைனல் மைனஸ் இனிஷியல்னு போட்டுக்கலாம், தட் இஸ் கைனெட்டிக் எனர்ஜி மைனஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ கைனெட்டிக்ன்ற இடத்துல 1.25 மைனஸ் பொட்டென்ஷியல்ன்ற இடத்துல 10. ஸோ இதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 8.75 ஜூல். ஸோ கண்டிப்பாக இங்கே மைனஸ் வரணும், ஏன்னா இட்ஸ் அ லாஸ். ஸோ அதனால தான் இங்கே வந்து மைனஸ் வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 10 ஜூல், செகண்ட் ஒனுக்கு வந்து மைனஸ் 8.75 ஜூல். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். A body projected vertically from the earth reaches a height equal to the earth's radius before returning to the earth. Power extended by the gravitation force is greater. So என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்வர்டா. ஸோ அது வந்து ஒரு ஹைட்டை வந்து ரீச் பண்ணிட்டு எகெயின் கிரவுண்டை தான் வந்து ரீச் பண்ணுது. ஸோ அப்படி ரீச் பண்ணும்போது அதோட பவர் வந்து கேட்குறாங்க பை கிராவிடேஷன் ஃபோர்ஸ். ஸோ நமக்கு தெரியும் ஆப்ஜெக்ட் வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால தான் கீழே வரும். ஸோ ஃபோர்ஸ் வில் ஆக்ட் டுவர்ட்ஸ் டவுன்வர்ட், கரெக்டா? ஆனால் அது டவுன்வர்டா வரும்போது அதோட வெலாசிட்டியும் டவுன்வர்டா தான் இருக்கும். ஸோ வெலாசிட்டியும் டவுன்வர்டா தான் இருக்கும் v. ஸோ இப்போ உங்க கேட்கறது பவரா? ஸோ பவருக்கு நமக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒர்க் பை டைம், அது இங்க எடுக்க வேணாம். இன்னொரு ஒரு ஃபார்முலா இருக்கு, தட் இஸ் f டாட் v டாட் ப்ராடக்ட், அதாவது பவர் p இஸ் ஈக்குவல் டு fv cos theta. அண்ட் இங்க தீட்டான்றது என்னது? த ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் வெலாசிட்டி. ஸோ இங்க டவுன்வர்டா வரும்போது நமக்கு ஃபோர்ஸ் அண்ட் வெலாசிட்டி ரெண்டுமே பேரலா இருக்கு பிஃபோர் ஹிட்டிங் த கிரவுண்ட்.
கிரவுண்டை ஹிட் பண்றதுக்கு முன்னாடி. ஓகே, ஸோ அப்போ தீட்டா நமக்கு என்னவா இருக்கும்னா 0 டிகிரியா இருக்கும். பிகாஸ் ரெண்டும் பேரலா இருக்கு. அப்போ தீட்டா 0னா காஸ் 0 நமக்கு என்னது 1. அப்போ காஸ் வந்து மேக்ஸிமம் ஆயிருச்சு. அப்போ பேலன்ஸ் FV மட்டும்தான் இருக்கும். அப்போ பவர் மேக்ஸிமம். எப்படி பவர் மேக்ஸிமம்னு சொல்றோம்னா காஸ் வந்து மேக்ஸிமம். காஸ் மேக்ஸிமம்னா பவரும் மேக்ஸிமமா தான் இருக்கும். அப்போ பிஃபோர் ஹிட்டிங் த கிரவுண்ட் தான் நமக்கு பவர் வந்து மேக்ஸிமமா எக்ஸ்டெண்ட் பண்ணுது. கரெக்டா? ஸோ அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். அட் த இன்ஸ்டன்ட் just before the body hits the earth. இதுதான் ரைட்டான ஆன்சர். ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது தியரி கொஸ்டின். The potential energy of a system increases if work is done. ஸோ ரொம்ப சிம்பிள். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸை எகெயின்ஸ்ட் பண்ணி போனால் தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிரவுண்ட் எடுத்துக்கலாம். அதில் ஒரு மாஸ் இருக்கு ஆஃப் எம். ஸோ இதுக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் டவுன்வர்டா ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். தட் இஸ் mg. கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? எகெயின்ஸ்ட் த கிராவிட்டி இந்த ஆப்ஜெக்டை ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு லிஃப்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் நமக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆகும். கரெக்டா? அப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்கும்னா பாசிட்டிவா இருக்கும். ஸோ அப்போ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் டவுன்வர்டா இருக்கு. அதை எகெயின்ஸ்ட் பண்ணி தான் நம்ம மேலே எடுத்துட்டு போறோம். அப்போதான் பொட்டென்ஷியல் எனர்ஜி பாசிட்டிவா இருக்கும். ஸோ அப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் a system will increase when work is done by the system conservative force. நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ரொம்பவே முக்கியமான கொஸ்டின். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். A ball is thrown vertically downward from the height 20 meter with the initial velocity v0. ஸோ டயக்ராமேட்டிக் அப்ரோச் பண்ணலாம். ஸோ இதுதான் கிரவுண்ட். ஸோ ஒரு பர்டிகுலர் ஹைட்ல பால் இருக்கு. அதோட மாஸ் வந்து m. அதோட ஹைட் வந்து கொடுத்துட்டாங்க 20 மீட்டர். ஆனால் அவங்க வந்து த்ரோ பண்றாங்க வித் த வெலாசிட்டி v0. அப்போ இந்த இடத்துல பொட்டென்ஷியல் எனர்ஜியும் இருக்கு, கைனெட்டிக் எனர்ஜியும் இருக்கு. கரெக்டா? ஸோ இனிஷியலா பொட்டென்ஷியல் அண்ட் கைனெட்டிக் ரெண்டும் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க? இட் கொலைட்ஸ் வித் த கிரவுண்ட், loses 50% of the energy in collision and rebounds to the same height. அப்போ கிரவுண்ட்ல பட்டு 50% of the energy லூஸ் ஆயிடுச்சு. பட் பேலன்ஸ் 50% வச்சு சேம் ஹைட்டுக்கு அட்டைன் ஆயிடுச்சுன்றாங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள். ஸோ ரெண்டு கேஸ் தான் பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், இது மேல இருந்து கீழே விழுகும் போது ஒரு வெலாசிட்டியில ஹிட் ஆயிருக்கும். கரெக்டா? அதை ஃபர்ஸ்ட் கேஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அப்ரோச் பண்ணலாம். ஸோ இது வந்து பொசிஷன் 1, இது வந்து பொசிஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். ரெண்டு பொசிஷன்லுமே டோட்டல் எனர்ஜி கன்சர்வ்டா தான் இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ இனிஷியலாக ஃபர்ஸ்ட் பொசிஷனில் பொட்டென்ஷியல் எனர்ஜி கைனெட்டிக் எனர்ஜி ரெண்டுமே இருக்கு. ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் த பொசிஷன் 1 பிளஸ் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் பொசிஷன் 1 இஸ் ஈக்குவல் டு செகண்ட் பொசிஷனில் கைனெட்டிக் எனர்ஜி மட்டும் தான் இருக்கு, பொட்டென்ஷியல் எனர்ஜி கிடையாது. இப்போ ஈக்குவேட் பண்ண ஆரம்பிக்கலாம். பொட்டென்ஷியல் எனர்ஜின்ற இடத்துல எனக்கு mgh. கைனெட்டிக் எனர்ஜி நமக்கு என்னது? ஹாஃப் m. இனிஷியல் வெலாசிட்டி v0ன்னு சொல்லியிருக்காங்க, v0 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கைனெட்டிக் எனர்ஜி ஹிட் பண்ணும்போது ஒரு வெலாசிட்டியில தான் ஹிட் பண்ணியிருக்கும். ஸோ அதை half m v ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ நெக்ஸ்ட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க இருந்து 50% லூஸ் ஆயிருச்சு எனர்ஜி. அப்போ பேலன்ஸ் எனர்ஜி வச்சு தான் அது அப்வர்டா மேலே போயிருக்கு டு த சேம் ஹைட் h. அதே ஹைட்டுக்கு தான் போயிருக்கு. அப்போ 50% ஆஃப் த எனர்ஜி லூஸ் ஆயிருச்சா? அப்போ செகண்ட் பொசிஷன்ல இருந்து கைனெட்டிக் எனர்ஜி 50% லூஸ் ஆயிருச்சுன்னா பேலன்ஸ் half ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி half m v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அது எகெயின் பொட்டென்ஷியல் எனர்ஜியா என்ன ஆயிருக்கு? கன்வெர்ட் ஆயிருக்கு. அது தேர்ட் பொசிஷன். ஸோ அப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜினா நமக்கு mgh. அதே ஹைட் தான் அட்டைன் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ ரொம்ப சிம்பிள். இங்க half m v ஸ்கொயர் ஆல்ரெடி நமக்கு என்னன்னு தெரியும். அப்படியே சப்ஸ்டிட் பண்ணா ஓவர். ஸோ அப்போ half m v ஸ்கொயர்ன்ற இடத்துல இதை சப்ஸ்டிட் பண்ணலாம். தட் இஸ் mgh பிளஸ் half m v0 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு mgh. இப்போ எல்லா இதுலையுமே m வந்து காமனா இருக்கு. ஸோ அப்போ அதை கேன்சல் பண்ணிடலாம். m கேன்சல். பேலன்ஸ் இந்த ஹாஃப் உள்ள வந்துச்சுன்னா gh by 2 பிளஸ் v0 ஸ்கொயர் by 2 2s are 4 that is equal to gh. ஸோ இது ஆப்போசிட்ல போச்சுன்னா v0 ஸ்கொயர் by 4 is equal to gh minus gh by 2. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணா v0 ஸ்கொயர் by 4 is equal to gh by 2. ஓகே, ஸோ இது 1, இது வந்து 2. அப்போ v0 ஸ்கொயர் is equal to 2gh. கரெக்டா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த gh சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ v0 ஸ்கொயருக்கு பதிலாக ரூட் ஆஃப் 2gன்ற இடத்துல 10, ஹைட்ன்ற இடத்துல 20. கரெக்டா? ஸோ 20 இருக்கா? ஸோ ரூட் விட்டு வெளியே வந்துருச்சுன்னா 20 மீட்டர் பர் செகண்ட். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங்ல இருந்து கொஸ்டின் பார்க்கலாம். Two similar spring P and Q have spring constant Kp and Kq such that Kp is greater than Kq. So first given data எடுத்துக்கலாம். First one வந்து P, second one வந்து Q. So spring constant first oneக்கு Kp, இதுக்கு வந்து Kq. ஆனா அவங்க கண்டிஷன் கொடுத்திருக்காங்க, that is Kp is greater than Kq. So இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? They are stretched first by the same amount case A
then by the same force case B. So ரெண்டு கேஸ் கொடுத்திருக்காங்க, ரெண்டுத்துக்குமே ஒர்க்கோட ரிலேஷன் தான் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சேம் அமௌண்ட்னு சொல்லியிருக்காங்களா, சேம் அமௌண்ட்னா எலாங்கேஷன் சேம். ஸோ இங்கே எக்ஸ்னா இங்கேயும் எக்ஸ் தான். ஓகே, ஸோ இப்போ ஒர்க் வந்து பார்க்கலாம். ஒர்க் டன் பை த ஸ்ப்ரிங் W is equal to half kx square. இதுதான் நமக்கு தெரியும். ஸோ இதை வச்சு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் W for the P பார்க்கலாம், that is equal to half kp x square. And அதே மாதிரி W for the Q, that is equal to half kq x square. Okay, so இங்க பாருங்க x ரெண்டுமே சேம், half சேம், அப்போ kp kq இதை வச்சு தான் ஒர்க் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ இங்க நமக்கு எப்படி இருக்கு, kp is greater than kq-வா, அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம சொல்லலாம் that is work for the P is greater than work for the Q because ரெண்டுமே directly proportional. Okay, so first one நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். Okay, this is for the first case, that is A. நெக்ஸ்ட் கேஸ் பார்க்கலாம். இப்போ ஃபோர்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க செகண்ட் ஒன். இப்போ இதுக்கு ஒர்க்குக்கு பார்க்கணும். ஸோ ஃபோர்ஸ் சேம் தானே, அப்போ ஃபோர்ஸை வந்து பிளேக்குள்ள கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு என்ன தெரியும், F is equal to minus kxன்னு தெரியும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல x is equal to F by Kன்னு எடுத்துக்கலாம். பிகாஸ் ஒர்க்ல எதை சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ ஒர்க் is equal to half k x ஸ்கொயர்ன்ற இடத்துல அப்படியே இது ஸ்கொயராகவே சப்ஸ்டிட் பண்ணிடலாம், F square by K square. அப்போ இந்த k கேன்சல் ஆயிருமா, அப்போ பேலன்ஸ் பாருங்க F square by 2k. Okay, so அப்போ நியூ ஒர்க் பார்க்கலாம். ஒர்க் is equal to F square by 2k. ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ண ஆரம்பிக்கலாமா. ஸோ ஒர்க் ஃபார் த P இங்க வந்து kp, ஃபோர்ஸ் வந்து சேம்ட்டாங்க. அதே மாதிரி ஒர்க் ஃபார் த Q is equal to F square by 2kq. ஓகே, அப்போ இங்க பாருங்களேன், ஒர்க்கும் கேவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. ஸோ ஒர்க் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கேவா இருக்கு. அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இங்க பார்க்கலாம், kp is greater than kq-வா, அப்போ ஆப்போசிட்டா எழுதணும், that is work for the P will be less than work for the Q because இங்க inversely proportionalா இருக்கு. ஸோ இது வந்து கேஸ் வந்து B. அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து P வந்து கிரேட்டரா இருக்கு, செகண்ட் ஒனுக்கு வந்து Q தான் கிரேட்டரா இருக்கு. அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 3 is the right answer. அடுத்த தியரி question. A particle with total energy E is moving in a potential energy region U of x. Motion of a particle restricted to the region கேக்குறாங்க. So ரொம்ப simple, conservation of energy, total energy is equal to potential plus kinetic. கரெக்டா? So இங்க total energy E னு கொடுத்திருக்காங்க, potential வந்து U of x and kinetic energy வந்துட்டு Ke னே எடுத்துக்கலாம். So இது oppositeல போச்சுன்னா E minus U of x is kinetic energy. So இங்க ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ கண்டிப்பா கைனெட்டிக் எனர்ஜி எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கும். கரெக்டா? ஸோ ஏன் அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜின்றது half mv square and mன்றது மாஸ் எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கும். vன்றது வெலாசிட்டி. சப்போஸ் வெலாசிட்டி நெகட்டிவா சப்ஸ்டிட் பண்ணாலும் ஸ்கொயர் பண்றனால இது பாசிட்டிவா தான் இருக்கும். அப்போ கண்டிப்பா கைனெட்டிக் எனர்ஜி has to be greater than or equal to 0. கரெக்டா? ஸோ அப்போ E minus U of x has to be greater than or equal to 0. அப்ப இங்க பார்க்கலாம், இது ஆப்போசிட்ல போச்சு அப்படின்னா E will be greater than or equal to U of x. அப்ப ஆப்ஷன் பார்க்கலாம், U of x has to be less than or equal to E னு சொல்லலாம், இல்ல ஆப்போசிட்டும் சொல்லலாம். ஆப்ஷன் D is the right answer. At the graphல இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். A particle of mass m is released from the rest and follows a parabolic path. Assuming the displacement of the mass from the origin is small, which graph correctly dissipates the position of a particle? So ரொம்ப சிம்பிள், இவங்க parabolic pathல போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த பார்ட்டிகல். அப்போ சிம்பிளா நம்ம சிம்பிள் பெண்டுலம் எடுத்துக்கலாம். ஸோ let us consider இதுதான் வால், ஸோ வந்து நம்ம ஸ்ட்ரிங் அண்ட் இதுதான் பாப். ஸோ இது வந்து மீன் பொசிஷன். ஓகே, இதை டிஸ்பிளேஸ் பண்றோம். ஸோ இதுதான் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். ஓகே ஃபைன். ஓகே, ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி கிராஃப். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த இடத்துல மேக்ஸிமமா இருக்குன்னு பார்க்கணும். எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து மேக்ஸிமமா இருக்கும், மீன் பொசிஷன்ல கைனெட்டிக் எனர்ஜி மேக்ஸிமமா இருக்கும். ஓகே, ஸோ இவங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே பாருங்க, நமக்கு எக்ஸ்ட்ரீம்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஏன்னா மேக்ஸிமம்ல இருக்கு. அப்போ இவங்க ஸ்டார்ட் பண்ணது எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல இருந்து. அப்போ எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல இருந்து கிராஃப் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுக்கு அப்படியே நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் வரையலாம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்னா மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டா? இங்க இருந்து டிஸ்பிளேஸ் பண்ணிருக்கோம், இட் ஹாஸ் ஆம்ப்ளிடியூட் A. அப்போ எனக்கு கிராஃப் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், மேக்ஸிமம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது எக்ஸ்ட்ரீம், அது வந்து மீன் அண்ட் ஆப்போசிட்ல எக்ஸ்ட்ரீம். ஸோ இப்படிதான் நமக்கு வந்து கிராஃப் வந்து போகும். ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் B is the right answer. And next, motion in vertical circle வந்து question பார்க்கலாம். Mass m is attached to a thin wire and wheeled in a vertical circle. So let us consider, நமக்கு இங்க வந்துட்டு ஒரு ரோப் இருக்கு, அதுல இருந்து ஒரு பாப் இருக்கு,
அதை வெர்டிக்கலா சுத்துறாங்க. தட் மீன்ஸ் எனக்கு கம்ப்ளீட்டா இப்படி சர்க்கிளா கொண்டு போறாங்க. கரெக்டா? ஸோ இப்போ அவங்க கேட்கறது என்னன்னா the wire is most likely to break when. ஸோ எப்போ வந்து அந்த வயர் பிரேக் ஆகும்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். எந்த இடத்துல டென்ஷன் ரொம்ப மேக்ஸிமமா இருக்கும் அந்த இடத்துல தான் பிரேக் ஆகும். ஸோ இப்போ டவுன்வர்டா இருக்கும்போது பாருங்க, இங்க கீழே கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கு, இங்க டென்ஷன் இருக்கு. இந்த இடத்துல தான் வந்துட்டு கிராவிடேஷன் ஃபோர்ஸை டென்ஷன் வந்து எக்ஸாக்டா ஆப்போசிட்டா அப்போஸ் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல தான் டென்ஷன் வந்து மேக்ஸிமமா இருக்கும். அப்போ இந்த இடத்துல தான் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் mass is at the lowest position. Option 4 is the right answer. Next question பார்க்கலாம். What is the minimum velocity with which the body of mass m must enter a vertical loop of radius r so that it can complete the loop? ஸோ அதே மாதிரி தான் எடுத்திருக்காங்க. Let us consider you have a wall and ஒரு string எடுத்திருக்காங்க, கீழே வந்து ஒரு பாப் எடுத்திருக்காங்க. ஸோ இதை வந்து பர்ஃபெக்ட் வெர்டிக்கலா ரொட்டேட் பண்ணும். ஸோ இது வந்து பர்ஃபெக்ட் வெர்டிக்கலா ரொட்டேட் பண்ணும் அப்படின்னா நமக்கு மீன் பொசிஷன், தட் இஸ் லோவஸ்ட் பொசிஷன்ல மினிமமா என்ன வெலாசிட்டி இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ டைரக்ட் தியரி கொஸ்டின், இது டேரக்டாவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ லோவஸ்ட் பொசிஷன்ல மினிமமா நமக்கு √5gr இருக்கணும். மேபி இதோட கிரேட்டரா இருக்கலாம், பட் இதுக்கு கம்மியா இருக்கவே கூடாது. சப்போஸ் இதுக்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது வெர்டிக்கல் லூப்பை அட்டைன் பண்ணாது. ஸோ இதுதான் மினிமம் கண்டிஷன். அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டினோட கண்டினியூஷன் மாதிரி தான். இங்க என்ன சொல்றாங்கன்னா a body initially at rest slides along a frictionless track from a height h ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இனிஷியலா இந்த பாடி வந்து ரெஸ்ட்ல இருக்கு அண்ட் ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருக்கு. அப்போ இது கண்டிப்பா பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்திருக்கும். அவங்க சொல்றது என்னன்னா just completes a vertical circle of diameter AB is equal to d. அதாவது கீழே ரீச் பண்ணதுக்கு அப்புறம் பர்ஃபெக்ட் வெர்டிக்கலா அது சுத்துதுன்னு இருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருக்கு. ஸோ அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் கீழே வரும்போது கைனடிக் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். Potential energy is getting converted to the kinetic energy Ke. So potential energy என்னது mgh, that is equal to kinetic energy வந்து half mv². So equate பண்ணலாம். So mm நமக்கு cancel, 2 இந்த பக்கம் போச்சு அப்படின்னா 2gh is equal to v ஸ்கொயருக்கு பதில் ரூட் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வெலாசிட்டி வந்து கெயின் ஆயிடுச்சு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த வெலாசிட்டியை வச்சு அது கம்ப்ளீட்டா ஒரு வெர்டிக்கல் சர்க்கிள் அட்டைன் பண்ணுன்னு இருக்காங்க. இப்பதான் லாஸ்ட் சம்ல பார்த்தோம், ஒரு வெர்டிக்கல் சர்க்கிள் அதை அட்டைன் பண்ணா லோவஸ்ட் பொசிஷன்ல ஒரு வெலாசிட்டி இருக்கணும். தட் வெலாசிட்டி ஹேஸ் டு பி கிரேட்டர் than or equal to √5gr ன்னு சொன்னேன். where r is the radius. பட் இவங்க டயமீட்டர் வச்சு கொடுத்திருக்காங்க. ஸோ டயாமீட்டர்ன்றது twice the radius. அப்போ r is equal to d/2. அப்போ rன்ற இடத்துல d/2 சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ v is greater than or equal to √5g rன்ற இடத்துல d/2. ஓகே, ஸோ அப்போ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1ல √2gh இங்க நம்ம ஈக்குவல் டுனே போட்டுக்கலாம். √5gd/2. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணோம்னா ரூட் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் நமக்கு 2gh is equal to 5gd/2. ஓகே, ஸோ gg வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அவங்க கேட்கறது வந்து ஹைட் தானே, அப்போ 2 ஆப்போசிட்டுக்கு போச்சுன்னா h is equal to 5d/2 2s are 4. ஸோ ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 4 is the right answer. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ல இருந்து வர கொஸ்டின். The potential energy of a particle in a force field U வந்து கொடுத்திருக்காங்க. இந்த U தான் potential energy. So U is equal to A/r⁴ minus B/r⁴. So A and B are positive constants சொல்லிட்டாங்க. and R is a distance. இங்க கேட்கிறது for the stable equilibrium the distance of a particle கேட்குறாங்க. So for the stable or unstable அதோட பொசிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. that is potential energy once with respect to position differentiate பண்ணி equal to 0 போடணும். அப்படி 0 போட்டோம் அப்படின்னா எந்த பொசிஷன்ல நமக்கு சிஸ்டம் ஸ்டேபிள் ஆர் அன்ஸ்டேபிளா இருக்குன்னு தெரிஞ்சிடும். இந்த கண்டிஷனை தான் இங்க அப்ளை பண்ண போறோம். சப்போஸ் இந்த கண்டிஷன் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இப்ப தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி equal to 0 போடணும். பட் இங்க r பாருங்க எல்லாமே டினாமினேட்டர்ல இருக்கா, அது நியூமரேட்டர் கொண்டு வரலாம். அப்ப u is equal to a⁴ minus b⁴ ஓகே, ஸோ இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். தட் இஸ் du/dr is equal to a அப்படியே இருக்கட்டும், r டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அப்போ -2r -2 -1 வந்து -3. ஓகே, ஸோ minus b இங்க நமக்கு என்ன வரும், -1r -1 -1 வந்து -2. ஸோ அப்போ இங்க பார்க்கலாம் -2ar⁻−3 and minus minus plus ஆயிரும். ஸோ plus br⁴2.
ஓகே தட் இஸ் ஈக்குவல் டு 0. இங்க -2 வரும். ஸோ இப்போ இந்த ஆரை வேணா நம்ம கீழே கொண்டு போய்க்கலாம். அப்போ -2a by r power 3 plus b r power 2 that is equal to 0. ஸோ இது ஆப்போசிட் கொண்டு வந்தோம் அப்படின்னா b by r square is equal to 2a by r power 3. ஸோ இங்க r ஸ்கொயர் இருக்கு. ஸோ இங்க ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒரே ஒரு r மட்டும் இருக்கும். நமக்கு r தான் வேணும். அப்போ r is equal to 2a by b. ஸோ இந்த பொசிஷன்ல தான் நமக்கு சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்கு. அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம் 2a by b. ஆப்ஷன் b is the right answer. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ஆர் சஜஷன் எது இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதோட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.